பிரைஸ் பீ டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன். உற்சாகம் ஆவியின் தன்மையாகும். இயேசு கிறிஸ்து ஆவி உற்சாகமுடையதுதான் என குறிப்பிட்டு கூறுகிறார். உற்சாகத்தோடு நாம் ஒரு காரியத்தை செய்வது ஒரு மனிதன் அந்த காரியத்தின் மீது அவன் கொண்ட பிரியத்தை வெளிப்படுத்துகிறது. ஆகவே தாவீது உற்சாகத்தோடு நான் உமக்கு பலியிடுவேன் என்று இங்கே கூறுவது தேவனுக்கு செலுத்தும் யாதொன்றிலும் அவன் மன விருப்பமாய் இருக்கிறான் என்பது புலப்படுகிறது. மோசேயிடம் தான் தங்கும்படி வாசஸ்தலத்தை கட்டுவாயாக என்று கர்த்தர் வனாந்திரத்திலே கட்டளை கொடுத்தார். அதற்கு தேவையான யாவற்றையும் மன உற்சாகமுடையவர்கள், உதாரத்துவம் உள்ளவர்கள், இப்படிப்பட்டவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் கூறினார். ஊழியத்தை கூட அசதியாய் செய்வதை கர்த்தர் விரும்புவதில்லை. ஆகவே தேவனுக்கென்று நாம் செய்யும் யாதொன்றாயினும் அதில் மன உற்சாகத்தையும் முழு மனதினையும் இணைத்து செய்வோம் என்றால் அந்த காரியத்தில் முழு பலனை நிச்சயம் நாம் அனுபவிப்போம். உலகத்தில் எத்தகைய காரியங்களை உற்சாகத்தோடு செய்வதை காட்டிலும் தேவனிடத்தில் மன உற்சாகத்தை காண்பிப்பது அதீத பலன்களை நமக்கு உண்டாக்கும். ஆகவே இன்றைக்கும் அவரது ஆலயத்திற்குள் கடந்து செல்லும் நாம் அவரை ஆராதிக்கும் பொழுது மன உற்சாகத்தை வெளிப்படுத்துவோம் என்றால் நிச்சயம் ஒரு மிகப்பெரிய பலனை கண்டடைவோம் என்பதில் எள்ளளவும் சந்தேகமே இல்லை. இதை அறிந்திருக்கும் நாம் அவரை ஆராதிக்கும் பொழுதெல்லாம் நம் மனதின் உற்சாக நிலையை உயர்த்தி பிடிப்போம். அதை கண்டு மகிழும் தேவனிடத்திலிருந்து நிச்சயம் மிகப்பெரியதான ஆசீர்வாதங்களை கொண்டு குவிப்போம். God bless you abundantly.